கண்ணாடி வளையல் சத்தம் சாங்ஸ் ரொம்ப ராம்குமாரோட மியூசிக், தமிழ்சனோட லிரிக்ஸ் ரொம்ப அற்புதம். மறக்கவா நினைக்கவா சிரிக்கவா அழுக்கவா புரியாமலே கொடுக்கவா தடுக்கவா வெறுக்கவா விரும்பவா தெரியாமலே. கண்டென்ட் கண்ணாடி வளையல் சத்தம் அப்படிங்கும்போது டைட்டில் பார்க்கும்போது ஒரு லவரோட வளையல் அது மாதிரி தோணுச்சு. ஆனால் சாங்கு ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு சம்மந்தம் இல்லை. இது ஃபுல்லாக அம்மா சென்டிமெண்ட், அதுவும் கருவறைக்குள்ளே உள்ள குழந்தைக்கும் அது அம்மாவோடைய வளையல் சத்தம். வளையல் சத்தங்கிறது உங்களுக்கு வளைகாப்பு அப்போ அது ரொம்ப ஃபேமஸானது. பெண்களுக்கு கர்ப்பமானதுக்கப்புறம் அது 7 மாதமோ 8 மாதமோ போடுவாங்க. அந்த வளையல் சத்தம் கருவோட ஒரு சிசுவுக்கு கேட்டு அது மைண்டில் இருக்கிறதுங்கிறது சாங் எண்டில் ஒரு கண்டென்ட்டாக டைரக்டர் சொல்லியிருந்தார் பாலகுருநாதன். அங்கே டச் ஆச்சு. ஒரு சாங்காலாம் கூட போயிட்டு ஓகே. யூஸ்வலாக ஒரு சாங்காக இருக்குமோன்னு நினைக்கும் போது லாஸ்ட்டு பஞ்சு சென்டிமெண்ட்டு நம்ம ஸ்டைலில் அம்மா சென்டிமெண்ட்டு. என் கையில இருந்து வந்த வளையல் சத்தமோ உங்க அம்மா கையில இருந்து வந்த வளையல் சத்தமோ ஒண்ணுதான். This is ours and this is yours. Only you can feel it. I love you. I too love you. தமிழரோட வாழ்வியில் இந்த பாட்டுங்கிறது ரொம்ப கலந்து தான். அப்போ அந்த டைரக்டர் சொன்ன அந்த ஒரு கண்டென்ட் வந்து அது உண்மை. அது சிலதெல்லாம் எல்லாம் கற்பனை ஆகிட முடியாது. அப்போ ஒரு காதலி வந்து அந்த வலையில் காட்டும்போது எங்கள் அம்மா ஞாபகம் வரும்போது டச்சஸ். அவங்க டைரக்டர் பாராட்டணும். மியூசிக் லிரிக்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. தயாரிப்பாளர் பத்திரி ராம்நாத் அவரை பாராட்டணும். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு பெரிய தொகையாக இல்லாமல் கூட இருக்கலாம். சில லட்சம் தானே, சிலருக்கு பெருசாக தரலாம், சிலருக்கு இந்த சாதாரண தொகையாக இருக்கலாம். ஆனால் பாலகுரு அதுக்கெல்லாம் லைஃப் வாய்ப்பை அங்கீகரிக்கிறது ஏற்படுத்தி கொடுக்குறது. மிஸ்டர் ராம்குமாருக்கு இது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது. ஒரு மனுஷனுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது மிகப்பெரிய புண்ணியம் சொல்லலாம்.